முருகரோட அறுபடை வீடில் திருச்செந்தூரை தவிர மீதி எல்லாமே மலையில் இருக்குது. திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. திருச்செந்தூரும் மலை மேலே தான் இருக்குது. நெல்லையப்பர் கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன சம்மந்தம்? சுரங்கப்பாதை ஒன்று இந்த ரெண்டு கோயில்களுக்கும் இடையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? கருவறையில் முருகருக்கு பக்கத்துலேயே ஒரு பாதை போகும். அது உள்ளே போனோன்னா பஞ்சலிங்க சிலை இருக்கும். இதுக்கு பூவெலாம் வைக்க மாட்டாங்க. இந்த பஞ்சலிங்க சிலையை பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 10,000 வரைக்கும் அதிகபட்சமாக சார்ஜ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோயிலில் தான் ஆண்கள் மேலாடை அணிய தடை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் சட்டை போடாமல் தான் கோயிலுக்குள்ளே போகணும். திருச்செந்தூரில் வள்ளி கோகை இருக்கும். முருகரோட வாகனமான மயில் அதிகமாக இருக்கிறது இந்த திருச்செந்தூர் கோயிலில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் நிறைய மயில்களை பார்க்க முடியும். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா சிவ் நாடார். இவர் ஹெச்சிஎலோட ஓனரு. திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாளி கிணறுல சுத்தமான தண்ணீர் வரும். அது குடித்தாலும் உப்பாக இருக்காது. இங்கே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கடைசியாக தான் நம்ம முருகர் கோயிலை போய் கும்பிடணும். இதுதான் சரியான முறை. திருச்செந்தூர் முருகர் கோயில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் கோபுரம் இருக்கும். அதுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் என்கிட்ட இல்லை. திருச்செந்தூர் கோவில் இருக்கிற இடம் மண்ணால் ஆன ஒரு மலையிலும் அதை சுற்றி நிறைய பாறைகள்லாம் இருக்கணும் சொல்கிறாங்க. அதனால் அறுபடை வீடுகளில் இருக்கிற எல்லாமே மலை மேலே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடல் மட்டம் உயர்ந்ததுனால கோவில் தரையில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் திருச்செந்தூர் கோயிலை பற்றி மிரள வைக்கிற மாதிரி நிறைய தகவல் இருக்குது. இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸுக்கு மேலே வந்ததுன்னா நான் பார்ட் 2 போடுறேன்.